பாருங்கள், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லை? எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது. அது லோக்கல் பாடி கண்ட்ரோலில் வரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் வரணும். ஆனால் மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாம் அனைவரும் சமங்கிறோம், மதம் ஜாதி இல்லைங்கிறோம். மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்குறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம். அதில் முக்கியமாக மதராசா அங்கே இருக்கக்கூடிய சிலபஸை பேங்கிங் டிஃபென்ஸுக்கு அங்கீகாரம் கொடுங்க, அது ஒரு உதாரணம். இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம்ப் டவுன் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கலி பாசிபிள்? நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒழுங்காக நடத்தினா குழந்தைங்க கோச்சிங் போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்தினா ஏன் கோச்சிங் போகிறாங்க? அதனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? மாநில அரசு கவர்மெண்ட் ஸ்கூலை ஒழுங்காக நடத்துங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இதை தாண்டி குலக்கல்வி, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் சொல்லிக் கொடுப்பாங்க, நாட்டிக்கல் இது சொல்லிக் கொடுப்பாங்க, கடல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதை நான் குலக்கல்வின்னு சொன்னால் உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நம்முடைய மீடியா சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன தப்புன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. இதுதான் அது அல்டிமேட்டுங்க. அதாவது மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டீங்க, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அவங்க சொல்லியிருக்கணுமல்ல. அதை ஏற்க மாட்டேன், இதைத்தான் நான் ஏற்க போகிறேன். அடுத்தது டிஸ்பியூட்டுங்கண்ணா, பொலிட்டிக்கலி டிஸ்பியூட் பண்ணலாம். எஜுகேஷன் எங்கே இருக்கணும்? அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணுமா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கணுமா, டிஸ்பியூட் பண்ணலாம். அதை மாற்றினது யார்? காங்கிரஸ் கட்சி. அதை டிஸ்பியூட் பண்ணலாம், அது வேறு. அது ஐடியாலஜிக்கலாக விட்டுருங்க. பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் வேண்டும் என்று சொல்வேன், திமுக வேண்டாம் என்று சொல்லலாம், அவர்களுடைய உரிமை. நான் கேட்பது, நீங்கள் டைப் அடித்திருக்கிற ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சிவன் படத்தை வச்சுட்டு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பயங்கரமான அமளி. ஆனால் ஒன்று, ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்குது, பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும். கிளாப் தட்டுறக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அதுபோல் அங்கேயும் கொத்தடிமையில் இருக்கிறாங்க, அவங்க கை தட்டணும். இது உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவராக அவருடைய கருத்து சொல்கிறாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, ரேபரேலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்குது. அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டிராயிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீமில் உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்றைக்கே ப்ரெஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குது. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்கள் சொல்லிக்கங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க ஹிந்து இல்லை, கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீம் இல்லை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னா இப்படி, ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறார். இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து, ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து, ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு, குலதெய்வம் கோயிலில் மொட்டையடிச்சு, குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இருக்கான்னு நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம்தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரைகுறைவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னால் நான் பிஜேபியில் இருக்கேன், நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயிலில் பிறந்து மொட்டையடித்து பேர் வச்சு குலதெய்வம் வழிபாடு செஞ்சு பிறந்து நின்று பேசி கொண்டு இருக்கின்றோம். என்னை இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா? எங்கண்ணே நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்கண்ணே. டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க, கள்ளச்சாராயை விற்றாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாங்க. நன்மைகள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எத்தனை இடத்துல பண்ணாமையாக இருந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்தில் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பால் விலையிலேருந்து தயிர் விலையிலேருந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்களா? ஒரு முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்துருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான். தமிழ்நாட்டுக்கு 3 பேர், 1 வாங்கினா 2 ஃப்ரீ, பையன் ஃப்ரீ, மருமகன் ஃப்ரீ.
1:2. இது தீபாவளி பரிசு மாதிரி. ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு, ஆனால் நிற்கிறது 3 முதல்வர். நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணணும், தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பார், அண்ணா இந்த ஃபைல் மூவ் பண்ணணும், அண்ணா நகர் போய் கார்த்திக் பார், ஆனால் இந்த நகர் போகணும், 8 மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் பார். ஸோ ஓட்டு போட்டது 1, ஆனால் வந்தது 3. அதனால் இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கக்கூடிய திமுகவை நான் எப்படி நான் தப்பாக சொல்லுவேன்? நல்லது தான் சொல்லுவேன். சட்ட திருத்தம்